நாம பார்க்க போற ரெசிபி பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா. குழந்தைங்களுக்கு பன்னீர்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பன்னீரை சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இந்த பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு மேக் சாஃப்ட் சப்பாத்தி அப்படின்னு. அதோட லிங்க் சைடில் டிஸ்பிளே ஆகுது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து 150 கிராம் பன்னீர், அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, அப்புறம் 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நாம் எடுத்து வச்சுருந்த 150 கிராம் பன்னீரை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அது கூடவே கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் சீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே தேவையான அளவு உப்பும் நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்துட்டு அதை நல்லா வர மாவில் தொட்டுட்டு நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. ஷேப்லாம் ரவுண்டாக வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரோல் பண்ண தான் போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தியாக இட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கு, அதை நடுவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரியே க்ளோஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நான் பண்ணுற மாதிரி. அப்போ தான் ஸ்டஃபிங் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நான் பண்ணுற மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை சேர்த்து நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டஃபிங் ஒரு சைடு கெட்டியாக இருக்கனால இன்னொரு சைடு லேஸாக பிரிஞ்சு வந்துடும். அதனால 2 சைடும் சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கையை வச்சே இந்த மாதிரி நல்லா வட்டமாக மாற்றிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்ப ரவுண்டாகவே வரும். அதனால தான் நான் கை வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி வர மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். வர மாவு அப்படின்றது வர கோதுமை மாவு தாங்க. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் இப்போ ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன். வர கோதுமை மாவு வச்சு நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துடலாம். சப்பாத்தி எல்லாத்தையும் தேய்ச்சதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா அப்படி இல்லைன்னா பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தாவை இதில் சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்து பபுள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி அதில் பட்டர், நெய் அப்படி உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் அதை நல்லா சப்பாத்தியாக இட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரைத்தா, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மசாலா கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.